கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட டைரக்டர் மோபேட் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. விராட் கோலியை பத்தியும் ஆர்சிபி இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி அணுக போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை டார்கெட் பண்ண போறாங்கிறத பத்தியும் டீட்டெயிலா பேசியிருக்காரு. ஸோ அதுல என்னென்ன சொல்லியிருக்காரு, எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட டைரக்டர் மோபேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இவர் தான். ஸோ நிறைய தடவை லைவ் மேட்சஸ்ல பார்த்துருப்பீங்க, டீம் மீட்டிங்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இவரோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ டீம்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ப்ரோக்ராம் பண்றதா இருக்கட்டும். அட் த சேம் டைம் அவங்களுடைய பிளான், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலயுமே இவருடைய அந்த தலை நுழைக்கிற விஷயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அட் த சேம் டைம் இப்போ டிகே அவர்கள் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படி அச்சன்ல நாங்க வந்துட்டு அணுகுமுறை இருந்தது, ஸோ எப்படி ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எபிசோட் பை எபிசோடா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கா இருந்துச்சுங்க. அதுல மாற்றமே கிடையாது. அண்ட் வரப்போற காலகட்டத்தில் இந்த டீமுக்கு முக்கியமான நீட் எல்லாமே ஸோ இவர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல நோ டவுட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது ஆர்சிபியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் கிளியர் கட் பிளான் இருக்கு, எங்களுக்கு இந்த டைட்டில் அடிக்கணும், ஐபிஎல் டைட்டில் அடிக்கணும், அதுல மாற்றமே கிடையாது. இவ்வளவு வருஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தானே அப்படின்னா கூட யாருமே ஓப்பனா இந்த வருஷம் டைட்டில் அடிக்கணும் அதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா இந்த தடவை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, கிளியர் கட் பிளான் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு மிடில் ஆர்டருக்கு எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கறத நீங்க அந்த எபிசோடு பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளவு அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் யார் யார் எந்தெந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், சிராஜுக்கு பதிலாக புவி எடுத்ததாகட்டும். ஸோ சிராஜுக்கு விட புவி வந்துட்டு ரொம்ப முக்கியம். நியூ பால் டெத் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே அந்த பாலை திருப்பக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுனால புவியை டார்கெட் பண்ணி எடுக்கிறதாகட்டும். ஸோ எல்லாமே அவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆர்சிபியோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமா 2025 டைட்டில் அடிக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிஞ்ச உடனே எங்களுடைய கேம்ப் அப்படிங்கறத ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுல பங்கேற்காதவங்க அதுக்கு முன்னாடியே டீமை வந்து சேர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் கேட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் குஷியா சுத்திட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அப்படியே கட் பண்ணா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விராட் கோலியை பத்தி. ஸோ கோலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஸோ அவருடைய கரியர் என்ன உங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு கேட்டப்போ, ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா ஒரு பிளான் வச்சிருக்காரு. 2027 வேர்ல்ட் கப் ஆடுவார், அதுல மாற்றமே கிடையாது. ஸோ இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க அவரை பார்க்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2027 வேர்ல்ட் கப் விராட் ஆட போறாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாருங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இந்தியாவில் இருக்க போறாரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஸோ யூகேல அவர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, பசங்களோட கெரியர் ஃபோக்கஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸ் கொஞ்சம் மனவருத்தம் அடைஞ்சாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ இவ்வளவு வருஷம் இங்க இந்தியாவில தானே இருந்தாரு, ஸோ அதுக்கப்புறம் போயிட்டாரு அப்படின்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை ஆல்ரெடி விராட்டே ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் என்னோட கிரிக்கெட் கரியர் முடிஞ்சு அப்படின்னா நீங்க என்ன பார்க்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய பர்சனல் லைஃப்குள்ள போயிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவருடைய கெரியர் பெட்டரா முடிச்சு கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய பிளானமாவே இருந்திருக்கு. ஸோ மோபேட் கடைசியா சொன்ன விஷயம், ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஐபிஎல் அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் விராட்டுடைய அந்த 3 வருஷங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். எங்களுடைய டீமை அடுத்த 10 வருஷத்துக்கு பில்ட் பண்ணணுங்கிற விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பத்தின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.